தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சாத்தான் நம்ம எதிரியோட இடம், சத்துருவோட இடம் என்னன்னா காலுக்கு கீழே ஆண்டவர் வச்சிருக்காரு, உங்க அதிகாரத்தின் கீழே. நிறைய பேர் என்ன பண்றான்னா, அவனுக்கு சிந்தையில் ஒரு இடம், இருதயத்தில் ஒரு இடம், நம்ம வாழ்க்கையில் ஒரு இடம், தேவனை கொடுக்குற சமாதானத்தை தள்ளி வச்சு அந்த பிசாசு கொண்டு வர தீமை மேலே பயந்தே பாதி இடத்துல தேவனுடைய சமாதானத்தை நம்ம தட்டி கழிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற இன்னைக்கு ஒரு காரியம், சத்ரு கொண்டு வர தீமைகளை தியானித்து பேசாமல் ஆண்டவர் கொண்டு வர நன்மைகளை தியானித்து பேசுங்க. உங்கள் சிந்தையில், உங்கள் இருதயத்தில், உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை தருகின்ற இயேசு கிறிஸ்துவை தியானித்து அவருக்கு இடம் கொடுங்க. சாத்தான் உங்கள் காலின் கீழே தான் இருப்பான், ஆண்டவரே அவனை மிதித்து நசுக்கி போடுவார்ன்று வாக்குத்தத்தம் சொல்லுது. இந்த வாக்குத்தத்தத்தை உறுதியை படிச்சுக்கோங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.